அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமாய் கடந்து போகலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்துங்க படிங்க பார்க்கலாம். சோத்திரம். இன்றைக்கு போன வாரம் என்ன வியாதி தியானம் பார்த்தோம். போன வாரம் என்ன வியாதி தியானம் பார்த்தோம்? ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற ஆவி, மனுஷ ஆவி, உலக ஆவி, தேவாவி. நல்லா கவனிங்க. ஒரு மனிதருக்குள்ளே 3 வகையான ஆவி கிரி செய்யும். நல்லா கவனிங்க. மனுஷ ஆவி, தேவ ஆவி, உலக ஆவி. பவுல் சொல்றாரு, உலக ஆவியை நாங்கள் பெறாமல் தேவ ஆவியை பெற வேண்டும். மனுஷ ஆவி எங்களுக்கு தேவையில்லை. மனுஷ ஆவியை பெற்றிருந்தா நாம் மனுஷருக்குரியவைகளை தியானம் பண்ணுவோம், மனுஷனை குறித்து ஆராய்ச்சி பண்ணுவோம், மனுஷனை பற்றியே பேசுவோம். ஆனால் தேவ ஆவியன் எங்களுக்குள்ள இருந்தா ஆவியானவை பற்றி பேசுவோம், பைபிளை பற்றி பேசுவோம், ரகசியத்தை பற்றி பேசுவோம், வல்லமை பற்றி பேசுவோம், வரங்களை பற்றி பேசுவோம், கர்த்தருடைய வருகை பற்றி பேசுவோம், சுவிசேஷத்தை பற்றி பேசுவோம். எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி காத்திருக்க வேண்டும், எழும்பி பிரகாசிக்க வேண்டும், கர்த்தர் எங்களுக்கு கொண்டு உங்களை கொண்டு என்ன சித்த வைத்திருக்கிறார் என்பதை பேசுவோம். தேவ ஆவியானவன் தான். ஆனால் மனுஷ ஆவியோ உலக ஆவியோ இந்த உலகத்தின் கவலை, குடும்ப கவலை, பாரம், கடன் பிரச்சனை, எதிர்காலம், இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனால் இது மத்தியில் நீங்கள் தேவனோடு தேவ ஆவியானவரை நடத்த வேண்டும். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க. இன்றைக்கு வேகமாய் படிங்க. ஒரு 20 வசனம் எடுத்து வச்சுக்கிறேன். வேகமாய் செய்தியில் எப்போதும் வசனம் தான் முக்கியம். ஒரு பிரசங்கியார் தன்னை பற்றி பெருமையாய் பேசக்கூடாது, தன்னுடைய காரியத்தை பற்றி பேசக்கூடாது, தன் குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது. அதெல்லாம் நான் பேசுவதற்கு இந்த ஸ்டேஜ் இல்லை. இங்கே வந்து நின்னால கர்த்தருடைய வசனத்தை தான் பேசணும், ஏசப்பை பற்றி தான் பேசணும். அப்படி பேச கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை தர வேண்டும். கரையில் தட்டுங்க பார்க்கலாம். இருக்கிறீங்களா? பின்னாடி யாரும் தூங்கக்கூடாது. நல்லா சேர் போட்டு நல்லா பின்னாடி அழகாக உட்காந்துக்கிறீங்க, சந்தோஷம் தான். ஆனால் தூக்கத்துக்கு உங்கள் கண்ணை விட்டு கொடுக்காதீங்க. தூக்கத்துக்கு மட்டும் உங்கள் கண்ணை விட்டு கொடுக்காதீங்க. அல்லேலூயா. யார் தூங்கினாலும் நல்லா என் அனுமதியோட நல்லா ஒரு கொட்டு நறுக்குன்னு கொட்டுங்க. அவங்கள சண்டை போட்ட என்கிட்ட வந்து கேளுங்க, இல்லை காது பிடிச்சி தூக்கி விடுங்க. கையை தட்டுங்க பார்க்கலாம். இங்கே தூங்குறதுக்காக நம்ம வரல. தூங்குற இடம் எங்கே இருக்குது? வீட்டில் தூங்கணும். இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். படிப்போம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் எடுத்துட்டீங்களா? 1ஆம் அதிகாரம் 12. வேகமாக படிங்க. 1 தீமோத்தேயு 1:12. உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை. இன்னைக்கு செய்தியுடைய சாராம்சம் என்னன்னா, தலைப்புனா உண்மை. இருக்கிறீங்களா? என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோத்திருக்கிறேன். அப்ப என்ன பாஸ்டர், இது ஊழியக்காரனுக்கு மட்டுமல்ல, பவுலுக்கு மட்டுமல்ல, தீமோத்தேயுக்கு மட்டுமல்ல, தீத்துக்கு மட்டுமல்ல, தேவனுடைய வசனத்தை கேட்கிற ரட்சிக்கப்பட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவர் எதிர்பார்க்கிறார்னா, உண்மை உள்ளவன் என்று எண்ணி உங்களை என்னை ரட்சித்து விசுவாசியாய், மூப்பராய், வாலிப தம்பி தங்கச்சியாய், குழந்தையாய், ஊழியக்காரனாய் கர்த்தர் இங்க உட்கார வைத்திருக்கிறார். கரையில் தெரியுங்க பார்க்கலாம். பலமா கை தட்டணும். கை தட்டும் போது பலமா கை தட்டணும். இந்த கைத்தட்டல் யாருன்னா உங்களுக்கு எனக்கல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு போயினே இருக்கும். மகிமை போய் கொண்டே இருக்கணும். கரங்களை தட்டி, கைகளை தட்டி, பைபிள் வசனங்குது. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் தேவனை துதிக்க வேண்டும். உண்மை உள்ளவன் எண்ணி கர்த்தர், உலகத்தில் பல கோடி மக்கள் இருந்தாலும் உங்களை என்னை கர்த்தர் ஒளியான சேற்றில், பாவத்தில், நாத்தில், விக்கிரகத்தில் எது உண்மையான தெய்வம் என்று அறியாமல் இருந்த நம்முடைய மனக்கல்லை திறந்து பாவத்தை மன்னித்து கிருபை வைத்து ரட்சித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மை தேவன் என்று அறிய கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறாரே. இதுக்கு நீங்க கடைசி மட்டும் உண்மையா இருக்கணும். நான் கடைசி மட்டும் உண்மையா இருக்கணும். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? உண்மை உள்ளவர் என்று எண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க.
யாரெல்லாம் சொல்ல முடியும்? ஐயா, என்னால் முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபையினால நான் விசுவாசியோ, நீதிமானோ, பரிசுத்தவானோ, சபையின் மூப்பரோ, வாலிப தம்பி தங்கச்சியோ, விதவைகளோ, கர்த்தருடைய பிள்ளைகளை கண்காணியோ, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில், குடும்பத்தில் நான் உண்மையாக இருக்க கர்த்தனுக்கு கிருபை தரணும்னு சொல்கிறவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் வரலையே. சொல்கிறதுக்கு பயமாகுதா? சொல்கிறதுக்கு பயமாகுதா? தைரியமாக சொல்லணும். ஏசு போதுமே, ஏசு போதுமே, ஏசு போதுமே, ஏசு போதுமே, என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், கையை தட்டி உற்சாகமா உற்சாகமா, அடிந்துட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், அடிந்துட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் சொல்லுங்க ஏசு போதுமே. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலே பூமியிலே உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களே சொல்லுங்க கைத்தட்டி உற்சாகமாய். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர். சொல்லுங்க பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும் இயேசுவின் நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு உண்மை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உண்மை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. பின்னாடிக்க சொல்லுங்க. பின்னாடி சேர்ல ஐயா டேபிள் உட்காரலாம் சொல்லுங்க. அம்மா வயசானவங்க ஐயாலாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. எதுல உண்மை? ரட்சிப்புல உண்மை, ஜபத்தில் உண்மை, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மை, பரிசுத்தில் உண்மை, ஆண்டவர் கொடுக்கிற காத்துல உண்மை, ஊழிய செய்தல உண்மை, சொத்து ஆத்மபாதத்தில் உண்மை, உபவாசத்தில் உண்மை, இரவு ஜபத்தில் உண்மை, கண் விழிப்பில் உண்மை. இதை எதிர்பார்க்கிற அதுக்கு தான் கர்த்தர் ரட்சித்திருக்கிறாருங்க. நீயும் நானும் உண்மையாக இருப்போதான் ரட்சித்திருக்கிறார். எங்க பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. உன் சொந்தக்கார பந்தக்காரெல்லாம் கத்தை ரட்சிக்கலையே, உன் கோத்திரத்தில் அநேக மக்கள் கத்தை ரட்சிக்கலையே, தெரிந்து கொள்ளவில்லை. ஏன் முன்னே என்னை கத்தை தெரிந்து கொண்டார்னா, நீ உண்மையாக இருப்ப, நான் உண்மையாக இருப்பேன். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? யாரையும் கண்டு சோர்ந்து போகக்கூடாது. தேமா இந்த உலகத்தையுமே ஆசீர்வதித்து போயிட்டான். பவுல் கவலைப்படலை. பவுலோடு கூட ஊழி சேர்ந்தலாம், பவுல் விட்டு ஓடிட்டாங்க, கவலைப்படலை. பவுல் சொல்றாரு, எல்லோரும் என்னை கைவிட்டுறாங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு துணை நின்றார். கையில் திரும்பி பார்க்கலாம். உன் கணவன் மனைவி பிள்ளைங்க யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ
அவர்களெல்லாம் கூட உங்களை கைவிடலாம். கைவிடாத்து ரெண்டே ரெண்டு தான் பைபிளில். ஒன்று தேவன், ரெண்டாவது அவருடைய வார்த்தை. சொல்லுங்க பார்க்கலாம். இது ரெண்டு தாங்க கைவிடாது, மற்ற எல்லாம் நம்ம கைவிட்டுரும். அனுபவித்து சொல்லுகிறோம். பைபிளில் அனுபவித்த பரிசுத்தவான்கள் கத்தை எழுதி வச்சுக்கிறார். அப்போ உண்மையை கத்தை எதிர்பார்க்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜெப பங்காளர் ஜெபத்தில், சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, கரை செலுத்துகிற காரியத்தில் ஏன் கர்த்தர் உன்னை ரட்சித்தார், ஏன் சபைக்கு கொண்டு வந்தார், பரிசுத்த வேதாங்கமத்தை ஏன் உன் கருத்தில் கொடுத்துருக்கிறார், நீ உண்மையாக இருக்கணும். எப்போ வரைக்கும் உண்மையாக இருக்கணும்? மரணம் உன்னையும் என்னை பிரிக்கிற வரைக்கும் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணும். அல்லேலூயா. நேற்று உபவாச ஜபத்தில் 2 சகோதரி பேசுகிறாங்க. நான் என்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பாஸ்டர் பயங்கரமான போராட்டம், ஒன்று மேலே ஒன்று. இந்த சைடில் பார்த்தா புருஷன், இந்த சைடில் பார்த்தா மருமக, இந்த சைடில் தனிப்படும் வாழ்க்கையில் பலவீனவர் தாக்குது, கஷ்டம் தான். அப்போ நான் சொன்னேன் அவங்களுக்கு, நான் என்ன சொன்னால், கவனிங்க, உங்கள் கஷ்டத்தை என் கஷ்டம் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா அநேக பரிசுத்தவான்கள்லாம் மிஷினரிகள்லாம் 31 வயசு 33 வயசில் கர்த்தருக்காக மரிச்சாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வயசுங்க? சத்தமாக சொல்லுங்க. யோவான் ஸ்நானங்க மரிக்கும் போது, கவனிங்க, இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது யோவான் ஸ்நானத்தின் வயசு தெரியுமா? மரிக்கும் போது 33 வயசு. பல மிஷனரிகள் ஐரோப்பா கண்டம், பல தேசத்தில் ஊழியம் செய்த மிஷனரிகள் குதிரையில் போனாங்க, கப்பலில் போனாங்க, நடந்து போனாங்க. சோத்திரம். இவங்களாம் ஊழியம் செய்து பல கிராமங்களை சேர்ந்து பல ஆத்தும ஆதாயம் பண்ணி கர்த்தர் பிள்ளைகளை இயற்கை சீற்றங்கள், விஷ பூச்சிகள், கொடிய நோய்கள் தாக்கி கர்த்தருக்காக 33, 32, 33 வயசுல மரிச்சிட்டாங்க. நம்ம கதையை நம்ம பெருசாக சொல்கிறோம், தப்பாக நினைக்காதீங்க. நம்ம பலத்தை பெருசாக சொல்கிறோம். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்னா, என் பலத்தை அல்ல, என் பலவீனங்களை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன். கரங்களை திட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கவனிங்க, ஆஸ்துமா வியாதிக்குன்னு வச்சுங்க. ஆஸ்துமா வியாதி பத்திரமா இருக்கும். கவனிங்க, இந்த நுரையீரலில் ஹால்வியோல்னு ஒரு உறுப்பலாங்க, சின்ன சின்ன சிறு குழாயில் போகும். அது வழியாக தான் அப்படியே உங்களுக்கு அந்த ஹால்வியோலை அதில் போய் அந்த சுருங்கிச்சுன்னா, அதில் போய் சளி அடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு சுவாசம், அவங்க இப்படிதான் விடுவாங்க. மூச்சை விட முடியாது, அவங்க வாயில் தான், மூக்கில் அவங்களுக்கு சுவாசம் முடியாது. இந்த ஆஸ்துமா வியாதி ரொம்ப டெரிபிளான வியாதி. திடீர்னு அவங்களுக்கு என்ன வேணா பம்பு, ஹார்ட் அட்டாக் கூட வந்து தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இப்பேற்பட்ட சூழ்நிலை அது பலவீனம் வச்சுங்க. ஒரு ஆஸ்துமா வியாதியால் ஒரு மிஷனரியோ ஒரு ஊழியக்காரனோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சோ கஷ்டப்படுறாங்க, மேல் மூச்சு இழுக்க. அப்போ நான் சொல்லுவேன், ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லணும். என்னால் சொல்ல முடியுமா? அதுதாங்க கிறிஸ்துவம். நீ நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாம்பவானம் போல பலசாலியா இருக்கிற, அப்ப துதிக்கிற, அந்த துதி அந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். உன் பலவீனத்தில், உன் கஷ்டத்தில், உன் நெருக்கத்தில், உன்னை புடமிட நேரத்தில், வியாதி வியாகுலங்க நிபச்சல் அவமானத்தில் உன் முகநாடி எப்படி இருக்குது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது, அப்போ உன்னால் முழங்கால் படி துதிக்க முடியுமா? ஆண்டவரே, இந்த பலவீனமான வியாதியை குறித்து உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? என்னால் மூச்சு விடலாமா பாஸ்டர்? ஆண்டவரே, நீதான் எனக்கு ஜீவன், ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கைக்குள்ளே நீ கடந்து வரணும். மிஷனரிகளாக அப்போ தான் மரிச்சாங்க. நிறைய மிஷனரிகள்லாம் இப்போ தான் மருத்துவம். அந்த காலத்து மிஷனரிகள்லாம் கவனிங்க, மலைக்காடு போவாங்க, பனி பிரதேசம் போவாங்களாம், அப்படியே பனியில் உருகி சோத்திரம் அப்படி செத்துடுவாங்க. நிறைய பேர் அம்மை வியாதி, சோத்திரம், கொசு தொல்லையால் கடிச்சு அம்மை வியாதியால், சோத்திரம், மலேரியா வியாதியில் நிறைய மிஷனரி மரிச்சாங்க. இதெல்லாம் பைபிள் இல்லை. பைபிள் காலேஜ் நீங்கள் படிப்பீங்க. ஒரு சிலதெல்லாம் இப்படிலாம் மருத்துவம் பண்ணுறாங்க. நம்மலாம் இன்றைக்கி எப்படி சுகபோகமாக இருக்கிறோம்? நம்ம கர்த்தருக்காக என்ன செலுத்துகிறோம்? 2 கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று, கர்த்தர் எனக்காக என்ன செய்தார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர். 2வது கேள்வி சொல்கிறீங்க, இந்த சபை எனக்கு என்ன செஞ்சு? 2 கேள்வி கேட்குறீங்க நீங்கள். ஒன்று என்ன கேட்குறீங்கன்னா, கர்த்தர் எனக்காக என்ன செய்தார். 2வது கேள்வி, இந்த சபை எனக்காக என்ன செஞ்சு? அப்படியே திருப்பி போடுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, கர்த்தருக்காக நீ என்ன செய்தாய், கர்த்தருக்காக நான் என்ன செய்தேன். 1. 2வது, சபைக்காக நான் என்ன செய்தேன். இருக்கிறீங்களா? வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போயிடுறீங்க, தப்பாக நினைக்காதீங்க. வெளியூர் மக்கள் யாரும் சொல்கிறேன். ஆனால்
அனுதினமும் ஒரு சிலர்லாம் டெய்லி வந்து ஜெபிக்கிறீங்க. ஆத்துமாக்கள் சபையில் குறையிறாங்க. சபையில் பல பலவீனம், சபையில் பல விதமான உபத்திரம் பாடுகள், சபையில் அநேக குடும்பங்கள் கடந்தொல்ல, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பிள்ளைகள் சோத்திரம் வாழ்க்கை ட்ராக் மாறுது. வாழை பிள்ளைங்க வாழ்க்கை ட்ராக் மாறுது. சோத்திரம் சிந்தனையில் பரிசுத்தம் இல்லை, உண்மை இல்லை. வேலை ஸ்தலத்தில் கடன்கார தொல்லை, கருத்து வேறுபாடுகள், சண்டை, ஜெபிக்க முடியல, படிக்க முடியல, வீண் செலவு, எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலே வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்குது. இருக்கிறீங்களா? இது மத்தியில் என்ன செய்ய போறீங்க? கிறிஸ்து எனக்கு ஜீவன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மை வேகமாக கடந்து போகிறேன். உண்மை எதிர்பார்க்கிறேன் ஐயா. எபிரேயர் 11:11 டக்கு 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 நீ படிச்சா நீங்கள் எவ்வளோ வேகமாக படிக்க வேகம் முடிச்சிடலாம். எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர். சாராளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் யாருங்க? சொல்லுங்க. கர்த்தர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தார். சாராளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த கர்த்தர். அப்ப நம்ம இயேசப்பா உண்மை உள்ளவர். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா 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 கை தட்டிங்கயா. முதல்ல சொன்ன உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார், விசுவாசம் மாற்றிருக்கிறார், ஊழி செய்கிறார், நீதி மேல மாற்றிருக்கிறார். உண்மையாக இருப்பீங்க, ரட்சிப்பில் இருப்பீங்க, ரட்சிப்பட்டு வழிக்கு போக மாட்டீங்க, பின்மாற்றம் அடைய மாட்டீங்க, எந்த சொல் கர்த்தருக்காக நிற்பீங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் என்று தந்தை பெர்க்மேன் சொன்னது போல அநேக மிஷனரிகள் தங்கள் உயிரை அர்ப்பணித்து கர்த்தருக்காக மரிச்சாங்க. இன்னைக்கு நீங்களும் ரெடியாக இருக்கணும். இங்கே பார்க்குறோம், சாராளுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. படிங்க பார்க்கலாம். சோத்திரம் எபிரேயர் 3:2 எபிரேயர் 3:2 வேகமாக டக்கு டக்குன்னு எபிரேயர் 3:2 படிங்க பார்க்கலாம். மோசே தேவனுடைய வீட்டில் நீங்கள் சொல்ல முடியுமா? ஐயா நான் எல்லா விஷயம் உண்மையாக இருக்கிறேன், சொல்ல முடியுமா? நம்ம கை உயர்த்தம் இல்லை. ஒரு சில கை இப்படி இருக்குது, எல்லாம் என்ன பாருங்க. ஒரு சில கை இப்படி இருக்குது, ஒரு சில கை இப்படி இருக்குது, ஒரு சில கை இப்படி, ஒரு சில கை தூக்கவே முடியல. அநேக காலத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் சொல்லார், முதல் தேவன் உண்மையாக இருக்கிறாரு, ரெண்டாவது மோசே தேவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கொலோசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் நிருபம் 1:7 படிங்க பார்க்கலாம். கொலோசியர் 1:7 டக்கு டக்குன்னு பண்ணிக்கிட்டு எடுத்துவங்க. கொலோசியர் 1:7 அதை பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரன். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவின் உண்மையான விசுவாசி உங்களை பார்த்து கத்த சொல்லணும். கிறிஸ்துவின் உண்மையான நீதிமான், சபையின் மூப்பர், இளம் விதவைகள், சொத்திரம் கண்காணி, வாலிப தம்பி தங்கச்சிங்க, உண்மையுள்ள ஊழியக்காரன் எப்பாப்பிரனிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் அதிகாரியை வைப்பாய். கர்த்தர் உங்கள்கிட்ட பண விஷயத்தை கொடுப்பார். அந்த பண விஷயத்தில் உண்மையாக இருக்கணும். உங்களுக்குன்னு சபையில் பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, அந்த பொறுப்பில் உண்மையாக இருக்கணும். உங்களுக்குன்னு ஊழிய பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, அதில் உண்மையாக இருக்கணும். உங்களுக்கென்று கிருபை வரைகளை கொடுத்திருப்பார், ஆவியின் கனிகளை கொடுத்திருப்பார், வல்லமை கொடுத்திருப்பார். சோத்திரம் பாடல் தருகிற, ஆதரவை தருகிற, பிரசங்கம் தருகிற, சோத்திரம் ஊழியத்தை பிரித்து கொடுப்பார். அதில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். உலக வேலையில் நீங்கள் உண்மையாக இல்லாவிட்டால் உங்களை எடுத்துருவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உலக வேலையில் கவனிங்க, நீங்கள் உண்மையாக அது ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் பார்ப்பாங்க. நீங்கள் அட்டண்டன்ஸ் லேட்டாக வரீங்க, ஒழுங்கினமாக வரீங்க, அடிக்கடி லீவ் போகிறீங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு வார்னிங் பண்ணுவாங்க, எச்சரிப்பு கொடுப்பாங்க.
அப்படி பண்ணாவிட்டால் அதுவும் கேட்கலாம், உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க, அப்புறம் வேலையை விட்டு எடுத்துருவாங்க. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? எங்க உலக வேலைக்கே இதுனா தேவனுடைய வேலை சாதாரணமான வேலை கிடையாது. இது நீ விளையாட்டை செய்யக்கூடாது, தமாஷா ஜோக்கா செய்யக்கூடாது. உண்மையுள்ளவன் எண்ணி இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் உங்க கையில் கொடுத்திருக்கிறார். உண்மையா இருப்பேன் சொன்னா கர்த்தர் விளையாடப்பட்ட பொக்கிஷமாக ரட்சிப்பை உங்க கையில என் கையில கொடுத்திருக்கிறார். இது அனாவசியமா தூக்கி எறியாதீங்க, இதுல போய் விளையாடாதீங்க. ரட்சிப்பில தேவ அழைப்பில ரட்சிப்பில தேவ அழைப்பில கொடுக்கப்பட்ட ஊழிய பொறுப்புல நாம் விளையாடக்கூடாது. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நீங்க எதை செய்தாலும் மனுஷக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். பாஸ்டருக்காக அல்ல, பாஸ்டர்மாக்காக அல்ல, இங்க இருக்கிற ஐயாக்கா என் மனைவிக்காக செய்யறேன் பாஸ்டர், என் புருஷனுக்கா எப்படி இல்ல, நோ 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 நோ, கர்த்தருக்காக செய்யணும். அப்பதான் கர்த்தர் அங்கீகரிப்பார். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? எப்பாப்ரா வெளிப்படுத்தல் 21:5, வெளிப்படுத்தல் 21:5. இந்த வசனங்கள் கவனிங்க. எல்லாம் பைபிள் தூக்கி மேலே காமிங்க, பைபிள் தூக்கி எல்லாம் மேலே காமிங்க, பைபிள் வசனம் தூக்கி காமிங்க, எல்லாம் வசனம் தூக்கி பைபிளை தூக்கி மேலே காமிங்க பார்க்கலாம். நல்லா 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 நல்லா. இந்த வசனம் எப்படிங்கதா? சத்தியமும் உண்மையும். அதுக்கு தான் கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிறாங்க. இது மற்ற புஸ்தகங்களை போல கட்டுக்கதை அல்ல. இது மற்ற புஸ்தகங்களை போல சரித்திர வரலாறு இல்லாத புஸ்தகம் கிடையாது. எல்லாம் உண்மை, சத்தியம், சத்திய வசனம் உண்மையா இருக்கிறது. கர்த்தர் அதான் கரத்தில் கொடுத்துக்க. அனுதினம் நாம் படிக்கிறோம், தியானிக்கிறோம். இது நம்மை போஷிக்கிறது, இது நம்மை காப்பாற்றுகிறது, இது நம்மை உயிர்ப்பிக்கிறது, இது நம்மை கட்டுகிறது, இது நம்ம பாவத்தை மன்னிக்கிறது, இது புதிய வாசை உண்டு பண்ணுகிறது, புது வாழ்வு தருகிறது, உன்னை உயர்த்துகிறது, பரலோகத்து வழி காமிக்கிறது. இந்த புஸ்தகம் வசனம் இதை விட்டுறாங்க எவ்வளவு பேர். ஒருவன் என் வேதத்தை மறந்தால், ஓசியால சொல்றார், என்ன சொல்றாரு? நான் பிள்ளைகளை பைபிள் தூக்கின்னு வரத்து மட்டும் இல்லை சிஸ்டர், சிஸ்டர் பிரதர் ஐயா, வாரத்தில் ஒரு நாள் பைபிள் மட்டும் தூக்கின்னு வரத்து மட்டுமல்ல, இது அனுதினமும் தியானிக்காவிட்டால் உனக்கு பிரச்சனை. இது எடுத்து படிக்காவிட்டால் உனக்கு பிரச்சனை தான். சத்தியத்தை அறியாத முன்ன ஒன்றும் ஆண்டு கண்டுக்க மாட்டார். ஆனால் சத்தியத்தை அறிஞ்ச பிறகு, பைபிள் அறிஞ்ச பிறகு நீ பைபிளை நீ படிக்கலைன்னா உனக்கு பிரச்சனை தான். உன் தொழில் நஷ்டம், விளைவின் ஏற்படும், கஷ்டம் ஏற்படும். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பேக்கில் எவ்வளோ விதமான புஸ்தகம்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் போட்டு உள்ள அனுப்புறீங்களே, உங்கள் பிள்ளைங்களை அனுதினமும் பைபிள் படிக்க வைக்கிறீங்களா? பெற்றோர்களே, கர்த்தர் பார்க்குறார். நீ எவ்வளோ வேதத்துக்கு முக்கியம் தர, ஊழியக்காரன் எவ்வளோ பைபிளுக்கு முக்கியத்துவம் தர, இதை கர்த்தர் பார்க்குறார். எல்லாத்துக்கும் டைம் இருக்குது பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நான் பைபிள் திறப்பேன். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஒரு பாஸ்டர் சொன்னார் போன வாரத்தில் திருவண்ணாமலையில். ஒரு பாஸ்டருடைய பொண்ணு இங்கே தான் மூங்கில் திருப்பில் நான் சொன்ன சனிக்கிழமை சாட்சி. அந்த பாஸ்டர் சொன்னார் சாட்சி, ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக இருந்துச்சு. நீங்கள் நம்ம பிள்ளைங்கள் எங்கே இருக்கிறாங்க? ஒரு பாஸ்டர் பிள்ளை, அது காது சரியாக கேட்காதுங்க. அந்த பாப்பா டிஎன்பிசி குரூப் எழுதி டெப்டி கலெக்டர் ஆகிடுச்சான். ஒரு பைசா லஞ்சம் கூட கிடையாது. தஞ்சாவூரில் போஷிங் போடாங்க. அந்த பாஸ்டர் சங்கத்தில் இருக்கிறார். கேட்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பாஸ்டர் பிள்ளைங்க, ஒரு பாஸ்டர் பிள்ளை டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுதி எம்எஸ்சி பிஎட் படித்து குரூப் எக்ஸாம் எழுதி ஒரு பைசா லஞ்சம் டெப்டி கலெக்டர் ஆகிட்டாங்களாம். தஞ்சாவூரில் போஸ்டிங் போட்டுக்கிறார். அந்த பாஸ்டர் அப்படியே கண்ணீர் மலமலம்னு அழுதார். தகுதி இல்லையா நான், என் பிள்ளை ஒரு டெப்டி கலெக்டர், இது யார் கொடுத்த பிச்சை? அப்பா, ஊழிக்காரன் ஓடுறாங்க. அந்த ஊழிக்காரர் பார்த்தீங்கன்னா காடு மலை கிராமம் நடந்து போவார், ஊழி செய்வார். இன்னைக்கு ஒரு சாபத்தில் இருக்கிறார், பல கிராமில் டேக்ஸ் கொடுப்பார். சொல்றார், ஒருவன் என்னை கனப்படுத்தினால், சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு பைசா லஞ்சம் டெப்டி கலெக்டர் போய் ஜாயின் பண்ணணும் தஞ்சாவூரில். நீங்கள் நம்ம பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க? நான் யாரையும் குறை சொல்ல, இன்க்ளூட் என் பிள்ளைங்க எல்லாம் என் பிள்ளைங்க தான். நீங்கள் நம்ம எதுக்கு எல்லாம் இன்னைக்கு முக்கியத்துவம் தரோம்?
நம்ம எல்லாம் எதுக்கு இன்னைக்கு முக்கியம் தரோம்? எங்க ஓடுறோம்? என்ன செய்ய போறீங்க? எது உங்க நாட்டம்? எது உங்க ஓட்டம்? ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வசனம் உண்மையை சத்தியங்க. இதுல குறைய கண்டுபிடிக்க முடியாது. எங்கிட்ட உங்கள்கிட்ட குறை கண்டுபிடிக்கலாம், இந்த சபையில குறை கண்டுபிடிக்கலாம், அரசியல் தலைவர் அரசியல் அதிகாரத்தை குறை பண்ணலாம். ஆனால் ஏசப்பட ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது. பரிசுத்தமானவர், கடுகளவு இமை, அவர்கிட்ட குறைய சொல்ல முடியாது. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, கைத்தட்டி 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 ரட்சக வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எல்லாம் சொல்லுவோமா? பழைய ஆண்டவரே, நீரே எங்கள் தியானம் ஆண்டவரே, நீரே எங்கள் ஜீவன் ஆண்டவரே, நீரே எங்கள் ஹீரோ. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே எல்லாம் சொல்லுங்க ஐயா. ஐயா வாய் தந்து பாடுங்க ஐயா. ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, எதெல்லாம் நம்பி நான் மோசம் போயிட்டேன், எதெல்லாம் நம்பி ஏமாந்து போயிட்டேன், எதெல்லாம் என் நம்பிக்கை போச்சு ஐயா. ஆண்டவரே, இனி ஒரு நாட்களாக உண்மை நம்பணும் ஐயா, உண்மை நம்பணும் ஆண்டவரே. உலகில் நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் எங்கில்லை. நேற்றுமின்றும் பாராத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வேகமாக படிங்க, வேகமாக படித்து முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 17:14. ஆட்டுக்குட்டியானவர் என்னங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் இருக்கிறபடியினால் ஜெயிப்பார். நல்லா கவனிங்க. அவரோடு கூட தேவ பிள்ளைகளோடு நல்லா கவனிங்க. தேவனோடு கூட இருக்கிற பிள்ளைகள் வெளிப்படுத்த விசேஷத்தில் ஒரு கூட்டம் மக்களை கத்து பிரித்தெடுத்து காமிக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறோம், அவரை சேவிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையுள்ள தேவன் என்று நாம் நமஸ்கரிக்கிறோம். அநேக மக்களுக்கு இயேசுவை பிரதிபலிக்கிறோம். அவரோடு கூட இருக்கிறவர்கள் ஒன்று அழைக்கப்பட்டிருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க. இந்த 3 பாசா, நீங்க இந்த 3 பாசா அழைக்கப்பட்டீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. ஆனால் உண்மை இல்லையே, நான் உண்மை இல்லையே. 3 வகையான ஒரே கூட்ட மக்கள், உண்மையான 3 தகுதி கர்த்தர் கேட்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? சகோதரிகள் இருக்கிறீங்களா? சகோதரியா இருக்கிறீங்களா?
ஏசப்பா எதிர்பார்க்கறது நீ உண்மை, நீ அழைக்கப்பட்டிருக்கிற உண்மைதான், தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மைதான். ஆனா உண்மையா இருக்கிறோமா? ஒரே ஜனங்க, அவரோடு கொடுக்கிற பிள்ளைகள், நீயும் நானும் அப்படி மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், உண்மை உள்ள பிள்ளையாக கர்த்தர் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:13 படிங்க. வெளிப்படுத்தல் 2:13. வெளிப்படுத்தல் 2:13. பைபிளில் யாரெல்லாம் உண்மையாக்குறாங்க, யாரெல்லாம் உண்மையாக இருந்தாங்க அதை சொல்லிக்கொண்டு வேகமாக கடந்து போகிறேன். நாமும் ஒரு நாட்களில் உண்மை உள்ள பிள்ளையை காணப்பட வேண்டும். எல்லா வகையிலும் கர்த்தருடைய காற்றில், குடும்ப காற்றில், தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், எல்லா காற்றிலும் ஆண்டவருடைய அழைப்பில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறார், வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தல் 2:13. உன் கிரியைகளை சாத்தானுடைய சிங்காசனமாகிய நீ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே, நல்லா சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்துல ஒருத்தர் உண்மையா இருக்கிறாங்க. இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? நம்ம தான் பாஸ்டர் இது ரொம்ப விற்கிறன்னு இருந்த பசங்க, பாஸ்டர் இது மோசமான ஏரியா, பாஸ்டர் இது ரொம்ப கஷ்டமான, உண்மைதான். ஆனால் அங்கே ஒரு ஆள் வச்சுக்கிறாரு கர்த்தர். வெளிப்படுத்து விசேஷத்தில் ஒரு சபையில் சாத்தான் குடியிருக்கிற இடங்க, சாத்தான் குடியிருக்கிற தேசத்தில் அங்கே உண்மை உள்ள ஒருத்தன் இருக்கிறான். படிங்க. அந்திப்பா என்பவன், பார்த்தீங்களா? சாத்தான் குடியிருக்கிற தேசத்திலே ஒரு உண்மையுள்ளவன், ரத்த சாட்சியாய் மரிக்கிற அந்திப்பா. நாம் எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கணும். சாத்தான் குடியிருக்கிற தேசத்தில், விக்கிரகம் நிறைந்த தேசத்தில் பல யாகம், பல பூஜை, பலவிதமான பலி செலுத்து, நரபலி செலுத்துகிறீங்க, கொடுங்கோல் எல்லாருக்கும் தான். அதில் கர்த்தருக்காக உண்மையா இருந்த ஒரு அந்திப்பா என்ப மனுஷன் தேவனுடைய ரத்த சாட்சியாய் மரிக்கிறார், கொல்லப்பட்டான். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம ரெடி ஆயத்தப்படுத்த சொல்றேன். நம்மளாம் எல்லாம் ரெடியாகும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எல்லாம் ரெடி ஆகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை சந்திக்க போறோம் தெரியாது. இனி எந்த பிரச்சனை சந்திக்க போறோம், எப்படி போக போறோம், நம்ம ஆவிக்குரிய ஓட்டம், வாழ்க்கை, ஊழிய பயணம், குடும்ப வாழ்க்கை எப்படி சோத்திரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ரெடியா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. 3 யோவான் சொல்லுங்க பார்க்கலாம். 3 யோவான் எங்க இருக்குது? வெளிப்படுத்து முன்னாடி 3 யோவான் படிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 படிங்க பார்க்கலாம். கடைசி வெளிப்படுத்துக்கு முன்னாடி யோவான் இந்த சுவிசேஷம் வேற, இது வெளிப்படுத்து யோவானுக்கு ஆண்டு நிருபங்களாக கொடுத்த ஒரு 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். 3 யோவான்ல 3ஆம் வசனத்து 4ஆம் 5ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்தில் என்னங்க? சகோதரன் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்பதை அறிந்து. யார் அவர்? யார் அவர்? இதாங்க தாவீதா, காயு. ஐயா தைரியமா சொல்ல முடியும். காயை பத்தி சொல்றாரு. காயு என்ற ஒரு மனுஷன் சொல்றாரு, அவன் சத்தியத்தில் நடக்கிறான். உங்களால் என்னால் தைரியமா சொல்ல முடியுமா? ஐயா நான் சத்தியத்தின்படி நடக்கிறேன் பாஸ்டர். சொல்றதுக்கே பயமாக்குது இல்லை? எங்கேயோ தவறி கொண்டிருக்கிறீங்க, எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ மிஸ் ஆகி கொண்டிருக்கிறீங்க. இருக்கிறீங்களா? காயை பத்தி என்ன சர்டிஃபிகேட் மறுபடிங்க. சகோதரர் வந்து அநேக சகோதரர் வந்து காயுவே உன்னை குறித்து என்கிட்ட சொல்றாங்க. என்னன்னா, காயு என்பவன் சத்தியத்திலே நடந்து கொண்டிருக்கிறான். உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி சொல்கிற பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கை தள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். அக்கம் பக்கம் இந்த ஊர் மக்கள், தேசமும் கிராம மக்கள், இந்த கரிமல் திருச்சபை மக்களை பார்த்து சொல்லணும், என்னுடைய கரிமல் திருச்சபை வர விசுவாசிகள்லாம் சத்தியத்தின்படி நடக்கிறாங்க. ஐயா பயங்கரமான வார்த்தை இல்லை? முடியுமா உங்களால? முடியணும் தான். அதுதான் பைபிள். எது முடியான்னு யார் சொல்ல முடியாது. முடியும் தான்
கர்த்தர் பைபிள் கொடுத்துருக்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுத்துருக்கார், ரட்சித்திருக்கார், வேர்படுத்திருக்கிறார். முடியும்னு யாரும் சொல்ல முடியாது. முடியும், சத்தியத்தின்படி நடக்க முடியும். நடந்தார்கள், பைபிளில் வாழ்ந்தார்கள், ஜீவித்தார்கள், ஓடினார்கள், ஓட்டத்தை கர்த்தருக்காக முடித்தாங்க. அல்லேலூயா. என்ன சத்தியத்தின்படி நடக்கிறார்கள். 1 யோவான் 3:18 1 யோவான் 3:18 வேங்க அப்படி இன்னும் 5 வருஷம் முடிக்க பாரு. 1 யோவான் 3:18 உண்மை உள்ளவன் என்று எண்ணி. என்ன படிக்கிறீங்க? என் பிள்ளைகளே, வசனம் அல்ல, நாவுனால, கிரியினால, உண்மையினாலும் அன்பு. வசனத்தை பேசலாம், நல்லா பிபிலிக்கா பேசலாம், ஆனால் கிரியில உண்மையில காமிக்கணும். பிரசங்கம் பண்ண நான் அழகாக பிரசங்கம் பண்ணலாம், நீங்கள் எனக்கு மார்க் போடலாம். நிறைய யூடியூப் நிறைய ஊழிக்காருங்க சூப்பராக பிரசங்கம் பண்ணலாம், சூப்பராக ஒர்ஷிப் பண்ணுறாங்க, சூப்பராக விண்ணப்படுக்கிறாங்க. ஆனால் கிரியை காமிக்கலே, கிரியில ஃபெயிலியர், உண்மையிலே ஃபெயிலியர். ஆனால் அங்கே சொல்ல யோவான், என் பிள்ளைகளே, வசனத்தின் மாத்திரமல்ல, நாவினால் மாற்ற கிரியிலும் உண்மையிலும் நீங்கள் அன்பு கூற கடவுள் இருக்கிறீங்களா? சொல்லுவாங்க, பேசுறது ஒன்று, ஆனால் செயல்பாட்டில் ஒன்று. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தாவே என்னை மாற்றுங்க. நான் அழகாக பிரசங்கம் பண்ணுறேன், என் பிரசங்கத்தை கேட்டு அநேக மாதிரி கை தட்டுறாங்க, நல்லா இருக்குது போஷ கை தட்டுறாங்க, கை கொடுக்குறாங்க. அது எனக்கு மேன்மை இல்லை. ஆனால் அதுபடி நான் வாழ்கிறேன்னா, நான் ஜீவிக்கிறேன்னா, கையை தட்டுங்க பார்க்கலாம். நான் கையை தட்ட மாட்டீங்களே. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு உயிரை ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். எதிரிகளுக்காய் ஒரே வல்ல தெய்வம், ஆமென். எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், உலகத்தை படைத்தவர், வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். உலகத்தை படைத்தவர் ஒரே ஒரு தெய்வம். பச்சை தண்ணியை பழரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம், ஆமென். பச்சை தண்ணியை பழரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம், மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட, சொல்லுங்க, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். 1 பேதுரு 5:12 உண்மை, உண்மை உள்ள கத்தை இப்பெல்லாம் குறிப்பிட்டு காமிக்கிறா பாருங்க. 1 பேதுரு 5:12 பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி. 1 பேதுரு 5:12 உங்களுக்கு புத்தி சொல்லும்படி நீங்கள் நிலை கொண்டிருக்கிற கிருபை ம் 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 உண்மை உள்ள சகோதரன் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. ஏங்க உங்கள் பேரில் உங்கள் பேரை போட்டு பிராக்கெட்டில் உண்மையுள்ள சகோதரன், உண்மையுள்ள சகோதரன்லாம் சொல்ல முடியுமா? பைபிளில் இன்றைக்கி ஊழியக்கார சொல்கிறாங்க, அவர் பேர் அவர் தீர்க்கதரிசிங்க, அவர் அப்போஸ்தலருங்க,
ஆனால் பைபிளில் பாருங்க சொல்கிறாங்க அவன் பேர் பிராக்கெட்டில் சில்வான் என்ற ஒரு மனுஷன் உண்மை உள்ள படிங்க அல்லேலூயா உண்மை உள்ளவர் என்று எண்ணி சில்வானு கையில் கொடுத்துருக்கிற தீத்து 1:9 தீத்து 1:9 வேகமாக படிக்கலாம். ஆரோக்கியமான உபதேசத்தை உண்மையான நன்றாய் பற்றி கொள்ளணுமாய் என்ன படிச்சீங்க தீத்து 1:9 2 தீமோத்தேயு 2:2 அநேக சாட்சிகளுக்கு முன்பாக இந்த வசனத்தை எங்கே கேட்ட மாதிரி இருக்குதே கீகிக்கு T40 கிளாஸ் இந்த வசனத்தை கூட உண்முள்ள மனுஷனிடத்தில் ஒப்புகின்றார் பவுல் சொல்றார் தீமோத்தேயு மறுபடிங்க அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ எழுத்தில் கேட்டவைகளை மற்றவர்கள் போதிக்கத்தக்கதாக உண்மை உள்ள மனுஷன் ஒப்புக்கணும். நல்லா கவனிங்க, வசனம் கூட வீணா போகக்கூடாது. வரங்கள் கூட ஊழித்து கூட உண்மையாக செய்யணுன்ட்ட கொடுக்கணும், ஆத்த பார்வங்கள்ட்ட கொடுக்கணும். சும்மா வீட்டில் சாப்பிட்டு தூங்கள்ட்ட கொடுக்க தப்பாக நினைக்காதீங்க. பாஸ்டர் ஆத்தோ எனக்கு ஊழியம் கொடுங்க பாஸ்டர், நான் ஒரு குடும்பத்தை சந்திக்கணும் பாஸ்டர், சபையில் ஏதாவது பொறுப்பு கொடுங்க பாஸ்டர், அப்படி வாங்கி உள்ள பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து 5 தாலந்து உள்ளவன் உபயோகித்தான், 2 தாலந்து உபயோகித்தான், 1 தாலந்து உள்ளவன் போட்டு போச்சுதான், ஒரு பிரயோஜனம் கிடையாது. இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம குடும்பம், நம்ம பிரச்சனை, நம்ம ஆடு மாடு விவசாயம், என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், நகை சேர்க்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இதே தான் சுற்றி வரீங்களே, இதே தான் சுற்றி வரீங்க. வாட் அபவுட் அவர் கிறிஸ்டியன்ஸில் கிறிஸ்துவ வாழ்க்கை எங்கே இருக்குது? எல்லாம் பூஜ்ஜியமாக மங்கி போயிடுச்சு. உங்கள் பிரச்சனையை தான் சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு வயிற்று வலி, தலைவலி, கொண்டை வலி, இடுப்பு வலி, நடக்க முடியல, உட்காந்து எந்திரிக்க முடியல, ஏந்தா உட்கார முடியல, இப்படியே கவலைப்பட்டா ஆண்டவர் ஊழியத்தை யார் சேர்த்து யார் ஆத்மா பாரதம் பண்ணுது, ஊழியர்கள் எப்படி கட்டுவது, எப்படி அர்ப்பணிப்பது, எப்படி சமைப்பது, ஆண்டவருக்காக ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் எப்படி சேர்ப்பது, கர்த்தர் நாமத்தை எப்படி உயர்த்துவது? இருக்கிறீங்களா? அல்லேலூயா. காலை எனக்கு திடீர்னு ஒரு சிந்தனை வச்சு, என்னப்பா நீ இவ்வளோ பிரசங்கம் பண்ணுற, இவ்வளோ மக்களை ஆதாயப்படுத்துகிற, நீ என்னையா நல்லா இருக்கிற? அநேக மக்கள் என்னை பார்த்து கேட்குறாங்களாம், உனக்கு ஒரு சொந்த வீடுக்கு தான் அநேக மக்கள் என்னை பார்த்து கேட்குறான். நாங்களாம் சொந்த வீட்டில் ஜாலியாக இருக்கிறோமே, சோத்திரம், நீ என்ன இப்படி பிரசங்கம் பண்ணுற, அப்படி ஊழி செய்கிற, ஆத்தும் ஆதாயம் பண்ணுற, என்னென்னவோ செய்கிற, இயேசு பற்றிலாம் பிரசங்கம் பண்ணுற. அநேக புரஜாதி மக்கள் வந்து நாங்கள் நல்லா இருக்கிற மாதிரியா எங்கள் தெய்வம்? ஏன் நம்ம சபை மக்கள் கிறிஸ்துவ வட்டாரத்தில் அநேக ஊழியக்காரங்க வசதி வாய்ப்பாக்குறாங்க, அவங்க என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்களாம், யோ உனக்கு இன்னும் சொந்த வீடு கதையா, நீ இன்னும் 20 வாடகை வீட்டிலே இருக்கிறியா? அப்படி கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லணும்? சொல்லுங்க, நான் என்ன பதில் சொல்லணும்? கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கல, நான் இன்னும் பரிசுத்தமாகல, அப்படியா நான் இன்னும் ஜெபிக்கல, அப்படியா சொல்லணும்? எனக்கு திடீர்னு ஆண்டவர் இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா, இப்போ அம்மாலாம் தான் கேட்குறேன்னு வச்சுங்க, ஐயோ நீ வந்து என் வீடு ஜோம் பண்ண, நீ வந்து ஜோம் பண்ணி பெரிய மாடிக்கான கட்டி, அம்மாலா சொல்கிற பெருமுது, நீ இன்னும் வாடகையிலே இருக்கிறியா, என்னையா அது கேட்கும்போது திடீர்னு எனக்கு ஞாபகம், அவங்க என்ன பதில் சொல்லணும்? என்னங்க எந்த அப்படியா எனக்கு ஒண்ணே வச்சுங்க, படிங்க 1 தீமோத்தேயு படிங்க. புஷ்டாங்க பாருங்க வசனத்தை 6-8 படிங்க பார்க்கலாம். உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் இதை வச்சு தேர்த்திக்கிறான்ட்டார் ஆண்டவர். என்கிட்ட பேசினார், நான் எப்போ கட்டி கொடுப்பேன் அப்போ கட்டி கொடுப்பேன். யாராவது உன்னை பற்றி கேட்டாங்கன்னா 1 தீமோத்தேயு 6-8 சத்தமாக படிங்க பார்க்கலாம். உண்ண சாப்பிட துண்ண அது ஒரு பாஷைங்க. ஏங்க நம்ம பாஷையில் சாப்பாடு உண்ண, ஆனால் இன்னொரு பாஷை அது தெலுங்கோ கன்னடம், துன்றது துண்ணவும் உடுக்க வேணா ட்ரெஸ்ஸு. இதே
இதே வெள்ளை பேண்ட் வெள்ளை 5 வெள்ளை பேண்ட் சட்டை ரோஸ் கலர் செட்டு 3 மாற்றி மாற்றி இருப்பேன். நீங்கள் நினைப்பீங்க என்ன பாஸ்டர் ஒரு வாரம் ஒரே ரோஸ் கலர் செட், ஆனால் 3 செட்டுக்கு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைப்பீங்க இந்த பாஸ்டர் அதிகாலத்தில் பார்க்குறேன் சனி ஒரே ரோஸ் கலர் ஒரு வாரம் போட்டு வரான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் 3 ரோஸ் ட்ரெஸ் இருக்குது. இருக்கிறீங்களா? உன்னவன் உடுக்குவான் ஜாலியாக போயினே இருக்கிறேன். நீ கட்டி கொடுத்தா கட்டி கொடுக்குற, இல்லையா நான் போயிட்டா அதை உட்காந்துக்கிறப்ப கம்பீரமாக ஒருத்தர் தவ புதல்வன் அவரு கட்டிக்கிட்டோம். கை தட்டுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சொல்லுங்க சொல்லுங்க. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சொல்லுங்க சொல்லுங்க. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவ சேற்று விண்ட என்னை தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா. வசனம் இருந்தா விசனம் இருக்காது. விசனம் இருக்குதுன்னா அல்லேலூயா அல்லேலூயா. எதுவுமே இல்லாம பரவாயில்ல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோடு பாஸ்டர் வீட்டில் ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், 50 ரூபாய் கூட ஒரு சில வேலையில் இல்லாமல் எவ்வளோ விசுவாசி கஷ்டப்பட்டுருக்கீங்க. தப்பாக நினைக்காதீங்க. 50 ரூபாய் 10 ரூபா கூட இல்லாமல் இருக்கலாம். அந்த டைமில் சோத்தம் பண்ணினே இருங்க. ஒரு ஐயா அம்மா வருவாங்க, பிரதர் சிஸ்டர் ஆண்டவர் ரூபத்தில் வருவாங்க. யார் மூலியமாக வருவாங்க, சொந்தக்கார பந்தக்கார அங்காளி பங்காளி மாமன் மச்சான் எதிர் வீட்டுக்கார. 10 ரூபா கூட வழி இல்லாமல் இருப்பேன். எப்படி வீட்டு விட்டு வெளியே போகிறது? 50 ரூபாய் கூட வழி இல்லாமல் இருக்கலாம். சோத்திரம் பண்ணினே இருங்க. கதவு தட்டுவாங்க. அல்லேலூயா. 10 ரூபாய் 50 ரூபா வழியில் உங்களுக்கு 500 ரூபாய் 100 ரூபாய் பரத்திலிருந்து கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. எலியாவை கர்த்தர், கவுனிங்க, எலியாவை கர்த்தர் கேரி தாற்றங்கரையில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த தப்புங்க, உங்கள் பைபிள் தப்புங்க, உங்கள் பைபிள் தப்புங்க, என் பைபிள் சொல்லுவாங்க. கேரி தாற்றங்கரையில் எலியா காத்திருந்தா சாப்பாடு. அந்த கேரி ஆற்றங்கரையில் பக்கத்தில் ஒரு அப்படிச்சியா? எந்த ஹோட்டல் இருந்துச்சுங்க? காகம் ஆண்டு ரூபத்தில் வருது. வாயில அப்பமும். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. சொல்லுங்க. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. உண்மை. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு கவனிங்க, என் கூட +1 +2 படித்த எல்லா ஒரு 10 பேரை சந்திக்க கற்றுக்கிருப்ப தந்த ஒரு கல்யாணத்தில். எத்தனை வருஷம் சொல்லுங்க? இதை கண்டுபிடிச்ச யாருன்னா ஒரு டாக்டர், என் கூட படிச்ச டாக்டர்.
16 வயசுல மோட்டார் சைக்கிள் எடுத்துன்னு போவேன் அவரை. அவர் லீவ் லோன் பங்களாவில் இருப்பார். அவரை கூட்டிக்கிட்டு நாங்கள் டியூஷனுக்கு போவோம். 5 மணிக்கு சோத்துறோம். பெருமைக்காக சொல்ல கர்த்தர் நாம் உயர்த்தப்படுவதாக. மோட்டார் சைக்கிளில் போவோம். +1 டியூஷனுக்காக போவோம். சயின்ஸ் குரூப் அப்போ சைக்கிள் அவரை குடும்பம். அவர் தான், அவர் பேர் பிரபாகர். அவர் நீ பெரிய டாக்டராக, காது மூக்கு தொண்டை டாக்டர் ஆகிறார். அவர் தான் இந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரூப்பை கண்டுபிடிச்சார். 10 பேர். திடீர்னு போன வாரம் எல்லாரையும் சந்திக்கணும், எல்லாம் உயர்ந்த பயிர் இருக்கிறாங்க, டாக்டருங்க, டீச்சருங்க, பெரிய தாக்குறாங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அப்போ என் நண்பர் என் கூட நல்லவன் பாளையத்தில் அவர் என் கூட படித்தார். அவர் பேர் கோட்டீஸ்வர், பேரே கோட்டீஸ்வர். இன்றைக்கி அவர் இன்ஸ்பெக்டராக, சப் இன்ஸ்பெக்டராக இருந்து நம்ம வெறியூர் போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டர். அவங்க பையனுக்கு கல்யாணம். அவர் யாருக்கு சொன்னாங்கன்னா பிஎன்ஆர் பையன். பிஎன்ஆர் பையன் கூட வந்தார். இந்த பிஎன்ஆர் பையன் அவர் பேர் என்ன, அசோக். அவர் கூட அந்த கல்யாணத்துக்கு உட்கார்றாரு. அப்போ அவர் பேர் கோட்டீஸ். அவர் என் கல்யாணத்தில் ஆயிஷார். அப்போ எல்லாம் 10 பேரை உட்காந்து அந்த டாக்டர் பிரபாகர் அவர் தான் சந்தோஷம். அவர் கவர்மெண்ட்டில் டாக்டர் இருக்கிறாரு, அவங்க மனைவி இதாக்குறாங்க எல்லாம். அப்போ எங்களை எல்லாரும் உட்கார வச்சு 40 ஆண்டு பேரை சந்திக்கிறேங்க. 16 வயசுல பால்வடி முகம் பாரிச்சு. இப்போ எல்லாம் தொங்கிச்சு, எல்லாம் அழுவாங்க. 40 ஆண்டுகள் பிறகு 58 வயசு பார்த்தா ஆளே எல்லாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அநேக ஸ்திரீகளை பார்த்து என் கூட படிச்சு அதெல்லாம் கேள்விமா இருக்குது. சிஸ்டர் உங்களை யாருன்னு, அவ பேர் லதா, உங்களை யாருன்னே தெரியலீங்களே. என்ன பீட்டர் உங்களை எனக்கு தெரியலையா? என் முன்னாடி டெஸ்கில் உட்காருன்றாங்க, எனக்கு தெரியல. அல்லேலூயா. அப்போ சந்திச்சுட்டு அவர் போயிட்டு எல்லாம் போயிட்டோம், ஃபோட்டோ எடுத்து போயிட்டோம். அவர் சொல்கிறாரு, பெருமைக்காக சொல்ல, பிரபாகர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறார் எங்கள் ஊருக்கு. என்னன்னா இந்த பீட்ரு பையன் சொல்கிறார் என்ன, இந்த பீட்ரு பையன் 16 வயசில் எப்படி இருக்கிறானோ அதே போல் ஒரு தாழ்மையாக பெருமைக்காக சொல்ல. காலைல பாசமாட கேட்டேன் பாரு, என்னை கொடுத்து அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து பாருங்க, எந்த ஒரு பந்தா இல்லாமல் எப்படி தாழ்மையாக ஆனஸ்ட் பர்சனாக இருக்கிறாருன்னு சொல்கிறாரு அவர். 40 ஆண்டுகளுக்கு பிறகுங்க இருக்கிறீங்களா? பெருமைக்காக நான் சொல்லலை. அல்லேலூயா. எல்லாம் காரில் வந்தாங்க, தப்பாக நினைக்காதீங்க. நானும் பாய், நம்ம நசீர், அவர் நான் தான் வள்ளுக்கூன் பண்ணேன். இருக்கத்தில் தப்பாக நினைக்காதீங்க. ஆனால் ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். எல்லாம் காரில் வந்து இறங்குறாங்க. எல்லாம் HM ஆகிறாங்க, டாக்டர் ஆகிறாங்க, இன்ஜினியர் இருக்கிறாங்க, போலீஸ் தொழில் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு 40 ஆண்டுகள் பிறகு சந்திக்கிறோம். எப்படி இருக்கும் பாருங்க. உண்மை. அல்லேலூயா. ஆண்டவன் மோடு கூட இருந்தால் பல தடுமாற்றலாம் வருங்க. தடுமாற்றலாம் வரும், குழப்பம் வரும், சோதனை. அப்பப்போ இயேசுவை பிடிச்சிங்க. என் அனுபவம், அப்பப்போ இயேசுவை பிடிச்சிங்க. அவர் உங்களை விட மாட்டாருங்க. நீங்கள் அவர் விட்டாலும் அவர் உங்களை விட மாட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். இயேசு கூட வருவார், எல்லா வித எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். சொல்லுங்க. நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். சொல்லுங்க. இயேசு அல்லேலூயா. இயேசு கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். சொல்லுங்க. கடந்துள்ள துடைத்திடுவார். இயேசு கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். படுவோமா? இயேசு கூட வருவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். சொல்லுங்க. இயேசு நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார்.
இயேசு கூட வருவார்